நாம் தமிழ் தேசிய அரசியலை பேசுவதால் தான் அண்ணன் பிரபாகரன் திருமாவளவனை அடையாளம் கண்டார். தமிழ்நாட்டில் திருமாவளவனை ஒரு குறிப்பிட்ட சாதி அடையாளத்தோடு எல்லோரும் பார்த்தபோது திருமாவளவனை ஒரு தமிழனாக பார்த்தவர் அண்ணன் பிரபாகரன். தலித் மக்களும் அல்லது தலித் இளைஞர்களும் அல்லது விடுதலை சிறுத்தைகளும் தொடக்க காலத்தில் எனக்கு என்ன அடைமொழி வைத்தார்கள் என்றால் சேரி புயல் என்றுதான் அடைமொழி வைத்தார்கள். சேரி புயல் இரா திருமாவளவன் என்றுதான் மதுரை வீதிகளில் சுவரொட்டிகளில் அச்சிட்டு ஒட்டுவார்கள். சுவரொட்டிகள் மட்டுமல்ல, சுவர் விளம்பரங்களில் எழுதுவார்கள். அப்படி சேரி புயல் இரா திருமாவளவன் என்றிருந்த என்னை இந்த தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அழைக்கும் நிலையை உருவாக்கி அமெரிக்காவிலே நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு விழாவில் தமிழகத்திலிருந்து அங்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் நடத்திய விழாவில் செந்தமிழ் காவலர் என்று எனக்கு அடைமொழி தந்தார்கள், பட்டம் தந்தார்கள். சிங்கப்பூரிலே வாழும் தமிழர்கள் என்னை அழைத்து செம்மொழி செம்மல் என்கிற அடைமொழியை தந்து பாராட்டினார்கள். மலேசியாவில் வாழ்கிற தமிழர்கள் என்னை அழைத்து உலக தமிழின தலைவர் என்ற அடைமொழியை தந்து பட்டத்தை தந்து பாராட்டினார்கள். அரபு நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் என்னை அழைத்து எனக்கு தந்த பட்டம் தான் எழுச்சி தமிழர். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சேரி புயல் திருமாவளவன் என்று அழைக்கப்பெற்ற திருமாவளவன் செந்தமிழ் காவலர் என்றும் செம்மொழி செம்மல் என்றும் உலக தமிழின தலைவர் என்றும் எழுச்சி தமிழர் என்றும் அழைக்கப்படுவதற்கு எதிர்காரணம் என்றால் இந்த இயக்கம் உருவாக்கி இருக்கிற தமிழ் தேசிய அரசியல். இது சிறுத்தைகள் கொடுத்த பட்டம் இல்லை. சிறுத்தைகள் எனக்கு கொடுத்த பட்டம் சேரி புயல் என்பதுதான். ஆனால் இப்போது நான் சொன்ன பட்டங்கள் எல்லாம் உலக தமிழர்கள் எனக்கு தந்த பட்டங்கள். அதற்கு காரணம் திருமாவளவன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்குமான ஒரு தலைவர், தமிழ் இனத்தின் நலன்களுக்காக குரல் எழுப்பும் ஒரு போராளி, தமிழீழ விடுதலைக்கான களத்தில் நிற்கும் ஒரு தோழர் என்ற புரிதலின் அடிப்படையில் தான். ஆனால் இன்றைக்கு சில பேர், நீங்க என்ன சார் திடீர்னு தமிழ் தேசியம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த வரலாறு எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. உலக தமிழர்கள் அழைத்து என்னை சிறப்பித்த அந்த காலகட்டங்களில் அவர்களுக்கு 2 வயசு 3 வயசு இருந்தது. ஊடக 2 வயசு 3 வயசு குழந்தைகளை கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணு முழிக்காத குஞ்சு குடவார்கள். அந்த மாதிரி இருந்த தம்பிகள் இப்போது நம்மை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் ஏன் தமிழ் தேசியத்தை பேசுகிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார். சாதியத்தை வேறெடுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம். இது நான் எழுதிய முழக்கம். எப்போது எழுதினேன் என்று எனக்கு நினைவில்லை. இப்போதோ 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய முழக்கம். பழைய துண்டறிக்கைகளை தேடி பார்த்தால் கிடைக்கும். சாதியத்தை வேறெடுப்போம், அது சாதி ஒழிப்புக்கான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல். அதை வேறெடுப்பதன் மூலம்தான் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முடியும். சும்மா தமிழனே வா என்றால் வரமாட்டான். ஏன்னா சாதியை தடுக்கிறது.
தமிழர்கள் ஒருங்கிணைய முடியுமா என்றால் முடியாது. தமிழன் தான் ஆள வேண்டும் என்பது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அவன் சாதி வெறி பிடித்த தமிழனாக இருந்தால் அவன் ஆளுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சனாதன நம்பிக்கை உள்ள தமிழனாக இருந்தால் அவருடைய ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சாதிய கட்டமைப்பு சரிதான், நியாயம்தான், இது கடவுளின் கட்டளைதான் என்று நம்புகிறவன் தமிழனாக இருந்து அவன் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆகவே தமிழன் என்பது மட்டும் ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. சாதியை ஒழிக்கிற முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தமிழன் நமக்கு தேவை. சாதியற்ற தமிழ்நாடு, சாதியற்ற இந்தியா, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கனவு. இதுதான் விடுதலை சிறுத்தைகள் பேசும் தேசியம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.